சஸ்பென்ஸ் உள்ள போனா மகாவும் அர்ச்சனாவும் வேதனைப்படுவாங்கல்ல. She is right. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாதே மகாலட்சுமிக்கும் அர்ச்சனாக்கும் அடி வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி ஆகும். வெயிட் பண்ண வேணாம், உடனே தூக்கி உள்ள வச்சிடலாம். ஓகே, உள்ள வச்சா பார்த்தாது, இதுக்கப்புறம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ், அடிப்பட்ட விஷப்பாம்பு மாதிரி மகா படம் எடுத்து ஆடுவா. அதை நாம சமாளிக்கணும். சமாளிக்க கூடாது, அடுத்து அடுத்து அடிக்கணும். அடிக்கணும். அடுத்த ஆபரேஷன் சத்யாவுக்கும் மீராக்காவுக்கும் கல்யாணம். நைஸ். சத்யா, என்னாச்சு? நான் மீரா கழுத்துல தாலி கட்டும்போது மகாலட்சுமி பார்க்கணும். மகாலட்சுமி கண்ணு முன்னால நான் தாலி கட்டணும். அப்படி ஒரு கல்யாணத்தை உன்னால நடத்தி வைக்க முடியுமா? என்ன சத்யா இப்படி கேட்டுட்டிய? ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே இவ்ளோ பண்ற இந்த சீதாவால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? நீங்க தாலி கட்டும்போது மட்டும் இல்ல, நிச்சயதார்த்தம் பண்ணும்போதும் மகாலட்சுமி முன்னால இருப்பாங்க. வேற வழி இல்லாம மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இஷ்டமே இல்லாம மகாலட்சுமி வாய பொத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே வெளிய சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது சத்தியம். கொலச முத்தாரம்மா மேல சத்தியம். என்னைய நீங்க நம்பலாம். என்ன அப்படி பாக்குதிய? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கும் மீராக்காவுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த சீதா நடத்தி காட்டுவா. நீ சொன்ன மாதிரி மகாலட்சுமி முன்னாடி கல்யாணம் நடந்தா தாலி கட்ட நான் ரெடி. என்ன நடந்தா? நடத்துறேன். சீதா, அப்போ இந்த பொக்கிஷத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாமா? அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்கல்ல? டோன்ட் வரி அங்கிள், அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். வேற ஏற்பாடா? எப்படி சீதா? எப்படி உன்னால முடியும்? இப்படி நடக்கும்னுதே அப்பாவை ஊருக்கு போக வேணாம், சென்னையிலேயே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆதாரத்தை அப்பா கிட்ட கொடுங்க. இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து கைதுதே. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மேன் சேதுபதி என்கிற சேதுவும் அவருடைய தம்பி சுபாஷ் என்கிற சுபாஷ் சந்திரபோஸும் போதைப் பொருள் கடத்திய குற்றத்தில் கைது செய்யப்பட்டார்கள். எப்படி நியூஸ்? மகாலட்சுமி யோசிக்கவே முடியாத அளவுக்கு அட்டாக் நடக்கும். அவங்க அப்படியே ஆடி போயிருவாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் மேல போன் அடிச்சு கொல்றாங்க. சீதா என்னடான்னா ஊருக்கு போகாதீங்க, சென்னையில இருங்கன்னு சொல்லுதா. எதுக்குன்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுதா. அவ என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம் சார்? அதை சொல்லதான் இப்ப உங்களை பார்க்க வந்தோம். இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க. என்ன வீடியோ? அந்த வீடியோவை காட்டு சத்யா. சூர்யாவையும் மதுவையும் பிரிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரக்ஸை வச்சோம். திருட்டு பயலுங்க என்ன மொல்ல மாதிரி தனம் பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். இந்த பரதேசி பயலுவோ உயிரோட இருக்க கூடாது. சார், கோவம் வரதான் செய்யும். ஆனா இப்ப கோவப்பட்ட நல்லதில்ல. கோவப்படாம கொஞ்சணுமா? இந்த திருட்டு பயலோட கொஞ்சணுமா?
என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? இவெல்லாம் பிசினஸ் மேனு, சொசைட்டில பெரிய மனுஷனா. மகாலட்சுமி என்டர்பிரைஸ், மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். இப்படி ஒரு நாதாரி குடும்பத்துல என் பொண்ணு கொடுத்த பாத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும்ல? எல்லாத்துக்கும் நீதாம்ல. ஏடா நீதாம்ல காசு. சார் நீ பேசாம இருந்திருந்தா ராமுக்கு சீதாவை கல்யாணம் பண்ண சொல்லாம நீ பாட்டுக்கு போயிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். என்ன ஊருக்குள்ள அவமானப்பட்டிருப்பேன், அதோட போயிருக்கோம். என்ன சமாதானம் பண்ணி ராமுக்கு சீதாவை கல்யாணம் பண்ண வச்சது நீதானே? இப்படி கேடுகட்ட குடும்பம்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? இல்ல இல்ல உங்க எல்லாரையும் வெட்டி பொலி போடுறேன். சார் அவசரப்படாதீங்க. உங்க ஆத்திரத்துல எல்லாத்தையும் கெடுத்துடாதீங்க. முதல்ல சீதாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த கர்மம் முடிச்சவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியும்ல? அப்புறம் எதுக்கு அவ ஜெயிலுக்கு போனா? அறிவு கெட்டவ. சீதா மேல எந்த தப்பும் இல்ல. முதல்ல சூர்யா நல்லவன்னு நிரூபிக்கணும். சூர்யா தப்பானவன்னு மது நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல, அந்த எண்ணத்தை மாத்தணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் தான் சீதா ஜெயிலுக்கே போனோம். உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி தான் இந்த எவிடன்ஸே கிடைச்சது. நீங்க விட்டாலும் அவனுல நான் விட மாட்டேன். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் சார் உதவி பண்ணணும். இந்த வீடியோவை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்காக தான் சீதா உங்களை இருக்க சொன்னது. முதல்ல சீதா தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு சீதாவை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் அந்த 2 அக்யூஸ்டையும் தூக்கி உள்ள வைக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் மகா தானே? அவளையே விட்டீங்க. ஓ, உன் தங்கச்சின்னு மன்னிச்சிட்டியாங்க. சார் அப்படிலாம் இல்ல. மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் 4 பேருக்கும் தான் வலை வெறிச்சோம். எப்படியோ அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவனுங்க மாட்டிட்டானுங்க. சரி வாங்க, இதை வச்சு முதல்ல சீதாவை ரிலீஸ் பண்ற வேலையை பார்ப்போம். அதுக்கு பிறகு அவனுக்கு இருக்கு. வாங்க. ஏய், சத்தம் வந்துச்சு, குறவழி அறுத்துருவேன். இங்க பாரு, நீ ஜெயிலருக்கு வேண்டியவன் தெரியாம உன்னை போட்டு தள்ளணும்னு நினைச்சோம். இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். எங்களை பத்தி இனிமேல் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க அப்பா ஜெயிலர், உன் ஃப்ரெண்டு செல்லாத்தா யாருக்கிட்டையும் எங்களை பத்தி சொல்லக்கூடாது. சொன்ன மறுபடியும் உன்னை செய்ய வேண்டியது இருக்கும். சரியா? சரி சரி. ஞாபகம் வச்சுக்கோ, நாம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. கத்தியட்ரி. அப்போ இனிமே எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். நான் வரேன். பை. செம்ம காமெடி. எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கங்க. உங்க கூட சேதும் சுபாஷும் சேர்ந்து கடைசியா சிரிக்கிறது இன்னைக்கு மட்டும்தான். சரிங்க சரிங்க. ஏய், சாப்பிடுங்க. என்னடா சிரிப்பு? நீங்க தான் சிரிக்கிறீங்க, நான் சிரிக்கலையே. டேய், அது என்ன பேண்ட் பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்க? ஆப்பு. என்ன? ஆப்பு ஆப்பு. அண்ணே, என்ன கரண்டு போச்சா? அப்படிதானே நினைக்கிறேன். என்ன எல்லாரும் சிரிப்பு குமாலமா இருக்கீங்க? ஏன் சிரிக்க கூடாதா? சிரிக்க கூடாதுன்னு சீதா சொன்னாளா? ஏய், என்னடா ஆச்சு? ஆமா, சீதா ரிலீஸ் ஆயிடுவான்னு சொன்ன, இன்னும் வரல.
வழி தெரியாம குலசேகரப்பட்டினம் போயிருப்பாளோ? அண்ணே, விடிஞ்சதும் ஜெயிலுக்கு போய் சீதாவை பார்த்து, என்னம்மா வரேன்னு சொன்ன, ஆளே காணும்னு கேட்டு வாங்கின. ஜெயிலில் ஒரு காதல் ஜெயிக்குமா இந்த காதல்? சூப்பர் கவிதை இது. ஏய், கிண்டல் பண்ணாதீங்க. ராம் ஃபீல் ஆகுறான் பாரு. சீதாவை ஏதாவது சொன்னா போதும், ராம் மூஞ்சிய தூக்கி வச்சுப்பான். ஸ்டோன் ஆனாலும் மனைவி, கிராஸ் ஆனாலும் வைஃப். அஞ்சலி, டோன்ட் இரிட்டேட் மீ. அஞ்சலி தப்பா சொல்லலையே, இதானே சொன்ன சீதா ரிலீஸ் ஆயிடுவா, யாரோ மாட்ட போறாங்கன்னு. ஒண்ணுமே ஆகலையேன்னு கேக்குறா. ராம், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, சீதாவுக்கு ஜெயில்ல இருக்க முடியல, அங்க சூழ்நிலை அப்படி. ராம், நீ சீதாவை வெறுத்துடக்கூடாதுன்னு தான் நான் ட்ரக்ஸ வைக்கல. நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் ட்ரக்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இவ போய் சொல்லிட்டு இருக்கான். உன் கவனத்தை திசை திருப்ப பாக்குறா. இல்ல சித்தி, சீதா போய் சொல்லல. சீதா சொல்றது உண்மைதான். ஏய் முட்டாள், சீதா சொல்றது தாண்டா பொய். நீங்களும் சுபாஷும் பண்ணிருக்கலாம்ல. அண்ணே, சும்மா காமெடியா பேசிட்டு இருக்காத. ராம் சீரியஸா எடுத்துக்க போறான். மகா, முதல்ல இவர் அனுப்பு. இவரை பார்த்தாலே பிடிக்கல. ராம், நீ போடா. இந்த கிறுக்கை எதையாவது உளறிட்டு இருப்பான், நீ பெருசா எடுத்துக்காது. அப்பா, சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. கல்யாணம் பண்ணாம போனா சித்திக்கு அவமானம் ஆயிடும்னு மாமா சொன்னாரு. சித்திக்கு அவமானமானா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். நான் சித்திக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் சீதா கழுத்துல தாலி கட்டினேன். இதுல சீதாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தாலி கட்டினப்ப கூட அவ அழுதுகிட்டே தான் இருந்தா. அவளை வாசல்ல நிக்க வச்சப்போ நான் சீதாவுக்கு ஹஸ்பண்டா நடந்துக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சும் தப்பே பண்ணாத சீதாவை நீங்க தண்டிச்சீங்க. அப்பவும் நான் ஹஸ்பண்டா நடந்துக்கல. ஆனா என்னதான் நடந்தாலும், நீங்கெல்லாம் என்னதான் கிண்டல் பண்ணாலும், என்னதான் அவமானப்படுத்தினாலும், சீதா எனக்கு மனைவியா தான் இருந்தா. என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. என்ன பத்தியும் என் ஆசைகளை பத்தியும் கவலைப்பட்ட ஒரே ஜீவன் சீதா தான். சீதாவுக்கு மட்டும்தான் நான் என்னவாக நினைக்கிறேன், நான் எதுக்காக ஏங்குறேன்னு தெரியும். என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தவ சீதா மட்டும்தான். நீங்கெல்லாம் சீதாவை ஏத்துக்க வேண்டாம், நம்ப வேண்டாம், நேசிக்கவும் வேண்டாம். எனக்காக தயவு செஞ்சு அவளை தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். என்ன இங்க என்ன தெருக்கூத்தா நடக்குது? கை தட்டுற? என் காதுல யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே கேட்கலையே. என்ன சொல்றாங்க? நீ ஒரு பைத்தியம்னா? இல்ல, சீதா நாளைக்கு விடுதலையாக போறான்னு யாரோ என் காதுல சொல்ற மாதிரியே இருக்கு. அப்போ சீதா விடுதலையானா யாரோ உள்ள போக போறாங்கன்னு தானே அர்த்தம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஹலோ மீரா, யாருக்கு கால் பண்ணீங்க? நானா கால் பண்ணேன்? போதும், என்னன்னு சொல்லுங்க. சீதா ரிலீஸ் ஆனதும் நம்ம கல்யாணம் நடக்கும். சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. ஆனா காட்டிக்காம பேசுவா கேடி. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். என்ன சிரிப்பு? சிரிக்கணும்னு தோணுச்சா சிரிச்சேன். என் கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே ஓகே. என்ன ஓகே? உங்க அண்ணனுங்கெல்லாம் வாழ்த்து பாடல் பாட நம்ம கல்யாணம் நடக்கும். எப்படி? எப்படியோ, ஆனா திருட்டு கல்யாணம் நடக்காது. உன் உடன்பிறப்புகள்லாம் கூடவே இருப்பாங்க. போதுமா? நிஜமாவா? போய் சொல்லாதீங்க. இந்த சத்தியம் எப்பவுமே சத்தியத்தை தான் பேசுவான். தேங்க்ஸ். மீரா, என்னாச்சு? அழுகுறியா? இல்ல, சிரிக்கிறேன். சரி, அழுவு. அழுது அழுது இந்த அழு மூஞ்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே என் ஒய்ஃபா என்கிட்ட வா. என்ன டீலா? தேங்க்ஸ். டீல். ஹாப்பியா சொல்ல. சத்யா, நான் ஒன்னு சொன்னா சிரிக்காதீங்க. நான் சாமி கும்பிடணும். இப்பவே போய் சாமி கும்பிடணும்னு தோணுது. சாமி கும்பிட்டுட்டு வந்து கூப்பிடுவா? why not? Sure. நல்லா வேண்டிக்கும். தேங்க்ஸ். ஓகே, பாய். பாய். ராம், சீதாவை நீங்க நம்புறீங்களா? என்னை விட அதிகமா? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? எனக்கு புரியல ராம். சூர்யா குற்றவாளி இல்லைன்னு சீதா தான் சொன்னா. ஆனா அதே சீதா நான் தான் ட்ரக்ஸ் வச்சேன்னு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டா. காரணம் கேட்டா உண்மையை தப்பு பண்ணவங்கள நான் விட மாட்டேன்னு சொன்னா. யாரும் தப்பு பண்ணா சீதா ஏன் தண்டனை ஏத்துக்கணும்? நீங்க சீதாவோட அக்கா. சீதாவை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஆஹா, இல்ல, உங்களால சீதாவை புரிஞ்சுக்க முடியல. சீதா எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம். சீதா சரண்டர் ஆனதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்? சூர்யா நிரபராதி. அவரும் நீங்களும் பிரியக்கூடாது. அதான் காரணம். சீதா மேல இருக்கிற அன்புல பேசுறியா? அன்பால மட்டும் இல்ல, நம்பிக்கையில பேசுறேன். சோ சீதாவை நீங்க நம்புறிய? சீதா கிட்ட போய் இல்லைங்க. நீங்க சூசைட் பண்ணிக்க ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தப்போ சீதா துடிச்சது இன்னும் என் கண்ணு முன்னாலே நிக்குது. சீதாவோட அந்த துடிப்பு, கண்ணீர், வேதனை, பதட்டம், அது எதுவுமே பொய் இல்லைங்க. சிம்பத்திக்காக அதை செய்யலைங்க. சீதாவுக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. உங்களுக்காக மட்டும் இல்லைங்க. நான் மாடியில் நின்னப்போ அதே மாதிரி தான் சீதா துடிச்சா, அழுதா. ஆனா என்னோட அப்பா, சித்தப்பா, சித்திங்க, சிஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. சீதாவை நான் நம்புறேங்க. அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. நம்பிக்கை இல்லைனாதான் காரணம் அவசியம். காதலுக்கும் அன்புக்கும் காரணம் தேவையில்லை. சீதா என் வைஃப். அது ஒண்ணு போதும். என்னாச்சு? இன்னும் காணோம். வருவா, இருங்க.
அம்மா அம்மா திரும்ப வந்துட்டீங்களாம்மா? அம்மா நீங்க இந்த வீட்டை விட்டு போனதும் கோயிலை விட்டு தெய்வமே போன மாதிரி இருந்ததுமா. அம்மா உங்களை நினைச்சு ராமு தம்பி ரொம்ப அழுதாருமா. பார்க்கவே பாவமா இருந்ததுமா. நான் தான் வந்துட்டேன் இல்ல, இனிமே அழமாட்டாக. அம்மா திரும்பவும் போக மாட்டீங்கல்ல? எங்கேயும் போக மாட்டேன்னு. சிலர் அனுப்ப வேண்டியது இருக்கு, அவங்கள கூடிய சீக்கிரமே அனுப்பணும். எங்கம்மா அனுப்ப போறீங்க? வெளிநாட்டுக்கா? அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு தான் அனுப்ப போறேன். அப்படியாம்மா? அனுப்புங்க அனுப்புங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒன்னும் புரியலம்மா. ஆனா நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுமா. அம்மா இந்த சிரிப்பை பார்த்து பல நாள் ஆச்சுமா. அண்ணே, நீங்க வேகமா ஓடி போய் மகாலட்சுமி அம்மா கிட்ட சீதா வந்துட்டான்னு சொல்லுங்க. சும்மா பேய் பிசாசு பூதம் மொத்தமும் சேர்ந்து அடிச்சா மாதிரி சாக் ஆயிருவாங்க. அம்மா அப்படியாம்மா? அம்மா கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா. இப்ப பாருங்க நான் எப்படி சொல்றேன்ட்டு. என்ன மேடம், ஒரு நல்ல செய்தி கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன் கேட்டாதான் சொல்லுவியா? இல்ல மேடம், கேட்காம சொன்னாலும் நீங்க கோவப்படுவீங்க. அதான். என்ன வேலையை விட்டு போக போறியா? நீ வேலையை விட்டு போறதுதான் எங்களுக்கு சந்தோஷம். மேடம் நீங்களே துரத்துனாலும் நான் வேலையை விட்டு போக மாட்டேன் மேடம். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஏய், வந்த விஷயத்த சொல்லு. இந்த வீட்டோட ஒரே வாரிசு ராமு தம்பியோட மனைவி, இந்த குடும்பத்தோட மருமகள், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரோட மகள், அன்புக்கரசி தேவதை சீதாமா வந்திருக்காங்கோ.